என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா 11 ஒரு 4 இயர்ஸ் பேக் வாங்கினது. நான் கடந்த 1 வருஷமாக வந்து ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன். வீட்டிலலாம் கூட சரி நீ அதை வாங்கிக்கோ ஃபஸ்ட்டு, ஏன்னா நமக்கு ஆஃபீஸ் சம்மந்தமாக நிறையா வந்தது. பட் நான் எப்படியோ சமாளித்தேன். என்னோடய ஐடியா என்னோடய ஃப்ரெண்டோடைய இதுலையோ இல்லை வீட்டில் ஏதாவது 9000 ரேஞ்சில் கூட இப்போ மொபைல்ஸ்லாம் வந்துடுச்சு. அப்படி இருந்து ரொம்ப வெயிட் பண்ணி ஒரு கட்டாயத்தில் வந்து இந்த மொபைல் இப்போ நான் பேசிகிட்ருக்கிற இந்த மொபைல் வந்து நியூ சீரீஸ் வெளியிட்டாங்க. அப்போ வந்து நான் இது வாங்கினேன். இது வாங்கக்கூட நான் பல முறை வந்து யோசித்தேன். ஐ டேக் அ டைம். ஏன் அதை யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது வந்து இன்னும் உடனே அடுத்து ஒன்று வந்தால் அதை போய் வாங்கணுங்கிறது நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு நம்ம வாங்குறது ஒரு 4-5 இயர்ஸ்க்காக அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு அப்டேட் ஆகணும். சில பேர் வந்து ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு மொபைல் வாங்குகிறேன் 50,000 30,000, இப்போ அண்டர் பட்ஜெட் 15 கீழேயே வந்து நல்ல சாஃப்ட்வேர் மொபைல்ஸ் வந்து ஈக்குவலி ஐஃபோன் ரேஞ்சுக்கே உங்களுக்கு வந்துருச்சு. லைக் தட் வேறு ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், நிறைய கேஜெட்ஸ் நீங்கள் எங்கே போனாலும் அதே மாதிரி ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும், ஆஃபர்ஸ்னு சொன்னோன்னே நம்ம வந்து போயிடுவோம். ஸோ ஆஃபர்ஸ் வந்து எல்லோரும் செய்கிற சில நேரம் வந்து ஆஃபர்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன் எப்படி நான் சொல்கிறேன்னா, அதுக்கு பதில் கேஷ்லேயே நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அந்த 1000 ருபீஸ்க்கு இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம். ஒன்று சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய பஜாரில் போய் பண்ணோன்னா நம்மளோட மந்த்லி பட்ஜெட் 2000 3000 வச்சுருக்கீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் போகும்போது நம்மளை மீறி வேறு எடுக்கலாமா, இது யூஸ் ஆகுமா, இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா, அவங்க வேறு அங்கே கேன்வாஸ் பண்ணுவாங்க. மேடம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஐ நெவர் அக்செப்டட். ஐ செட் நோ கிளியர்லி. பிகாஸ் இதை யூஸ் பண்ணுவேன். இல்லை இதை என்னோடய அம்மா காலத்துலேருந்தே யூஸ் பண்ணுறாங்க. இந்த தேங்காய் எண்ணெய் போதும். இல்லை இந்த ஹேர் ஆயில், இல்லை இப்போ ட்ரெண்டியாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு காம்பேக்டை யூஸ் பண்ணுறீங்க. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்கின்க்கு என்னென்னு நம்மளை விட இன்னொருத்தருக்கு தெரிய போகிறது இல்லை. ஸோ சில நேரம் நமக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நமக்கு என்ன வேணுங்கிறது நம்மளை விட இன்னொருத்தருக்கு தெரிய போகிறது இல்லை. சரி அப்படி அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருளை நம்ம வாங்கணுங்கிற எந்த கட்டாயமும் நமக்கு நிச்சயம் கிடையாது. சில விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லாமல் விடுறதுனால தான் நமக்கு வந்து நிறைய மன உளைச்சல் ஏற்படும். எந்தெந்த இடத்துல நம்ம நோ சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அந்தந்த இடத்துல வந்து பிகாஸ் அவங்களுக்கு மார்க்கெட்டிங். இப்போ வந்து கம்பெனியில் ஒரு 6 வகை 7 வகை பொருட்கள் வச்சுருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தங்களை போட்டிருப்பாங்க. அது எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும்,